நிச்சயமாக தீபிகா, அதாவது பீகார் கணிப்பிலே திடீர் திருப்பம் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது எக்ஸிட் போல் வெர்சஸ் எக்ஸாக்ட் போல். எக்ஸாக்டாக என்ன போல் நடந்தது, எக்ஸிட் போல் கணிப்பு என்ன, எக்ஸாக்ட் போல் என்ன சொல்ல போகிறது என்பதுதான் தற்போது மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. நேற்று எல்லா தொலைக்காட்சிகளிலும் வெளியான செய்திகள் ஊடகங்களை பார்க்கும்போது பெரும்பாலானவை கிட்டத்தட்ட 90% கணிப்புகள் பாஜக தலைமையிலான என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி தான் மீண்டும் ஆட்சி அமைக்கப் போகிறது, தொடர்ந்து ஆட்சி அமைக்கிறது, தக்க வைத்துக் கொள்கிறது என்ற வகையில் வந்தது. ஆனால் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்க ஜெர்னோ மிரர் என்ற ஆன்லைன் ஊடகம் மிகப்பெரிய அளவுக்கு காங்கிரஸ் தலைமையிலான ஆர்ஜேடி காங்கிரஸ் தலைமையிலான மகா கத்பந்தன் என்று அழைக்கப்பட்ட இந்தியா கூட்டணி அபார வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்கப் போகிறது, ஆட்சியை பிடிக்கப் போகிறது என்ற தகவல் வந்திருக்கிறது. இதை முக்கியமான ஒரு திடீர் திருப்பமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. என்றால் காங்கிரஸ் பிளஸ் 130 முதல் 140 இடங்கள் வரை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதாவது அறுதி பெரும்பான்மையோடு பெறுகிறார்கள் என்ற வகையிலே பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க இருக்க போகிறது என்ற வகையிலே வெளியிட்டிருக்கிறார்கள். பாஜக பிளஸ் 100 முதல் 110 வரை பிடிக்கும் என்றும், அதே போன்று ஜன் சுராஜ் 1 முதல் 2, மற்றவை 2 முதல் 4, பிஎஸ்பி ஒவைசி கட்சி உள்ளிட்டவை எல்லாம் 2 முதல் 4 வரை இடங்களை பெறலாம் என்ற வகையிலே மிக முக்கியமான ஒரு திடீர் திருப்பு. என்றால் நேற்று ஒரு 10 ஊடகங்களே செய்தியாக வெளியாகின இந்த கருத்து கணிப்புகள், எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு, அதில் 9 என்டிஏ தான் ஆட்சி என்று கூறினார்கள். ஆனால் இந்த ஜெர்னோ மிரர் மட்டும் ஒரு மகா கத்பந்தனுக்கு ஆறுதல் தரும் வகையிலே மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை பெறும் என்ற வகையில் உறுதியாக கூறியிருக்கிறார்கள். இது தொடர்பாக அந்த ஜென்சுராஜ் ஜெர்னோ மிரர் நிறுவனத்துடன் நாம் தொடர்பு கொண்டு பேசிய பொழுது எங்களுடைய ஊடகம் 243 தொகுதிகளிலும் நாங்கள் இந்த எக்ஸிட் போல் நடத்தினோம், அந்த வகையில் எங்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையிலே இந்த கருத்து கணிப்பை நாங்கள் வெளியிட்டிருக்கோம் என கூறியிருக்கிறார்கள். மற்ற ஊடகங்கள் எப்படி நடத்தி இந்த கருத்து கணிப்பை வெளியிட்டார்கள் என்பது தெரியவில்லை. எத்தனை இடங்களில் நடத்தினார்கள், எத்தனை தொகுதிகளில் 243 தொகுதி நடத்தினார்களா, அல்லது ஒரு 10 தொகுதிகள் நடத்திவிட்டு மொத்தமாக பீகாரின் கணக்கே இப்படிதான் இருக்கும் என்று குறிப்பிட்டார்களா, அல்லது அனைத்து தொகுதிகள் நடத்தினார்களா தெரியவில்லை. ஆனால் ஜெர்னோ மிரரிடம் பேசிய போது அனைத்திலும் வெளியிட்டோம் என கூறுகிறார்கள். மற்ற டைம்ஸ் ஆஃப் என்டிடிவி, பீப்புள்ஸ் பல்ஸ், மேட்ரிஸ் உள்ள அது மட்டுமல்ல ஏகப்பட்ட நிறுவனங்கள் சீமான்ஸ், அதாவது நிறைய ஊடகங்கள் எல்லாம் நடத்தி இருந்தன. அந்த ஊடகங்களின் கருத்து கணிப்புகள் எல்லாம் இவைதான் வந்திருக்கிறது. இன்று மாலை கூட 2 நிறுவனங்கள் எக்ஸிட் போலை வெளியிட போகிறோம் என கூறியிருக்கிறார்கள். இதெல்லாம் பாஜக பிளஸ் அதிகமாக வந்திருக்கிறது. ஆனால் அந்த ஒரு ஜெர்னோ மிரர் மட்டும் ஒரு தொகுதி, அந்த ஒரு ஊடகம் மட்டும் மிக தெளிவாக மகா கத்பந்தன் தான் கூட்டணியால் ஆட்சி அமைக்க போகிறது என்ற வகையிலே அந்த ஒரே ஒரு ஊடகத்தினுடைய அந்த காட்சியை மட்டும் தற்போது பார்க்கலாம். மிக தெளிவாக அதிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள், மகா கத்பந்தன் தான் ஆட்சி அமைக்கும் என தெளிவாக குறிப்பிட்டு அவர்கள் 130 முதல் 140 இடங்கள் வரை வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த ஜெர்னோ மிரருடைய தகவல் தான் தற்போது பீகாரிலே பரபரப்பாக பேசப்படும். இந்த ஊடகம் மட்டும் இப்படி வெளியிட்டிருக்கிறது, மற்றவர்கள் எல்லாம் பாஜக பிளஸ் எனும்பொழுது இவர்கள் மட்டும் ஆர்ஜேடி காங்கிரஸ் பிளஸ் என்ற வகையிலே 130 முதல் 140 இடங்கள் வரை என குறிப்பிட்டிருக்கிறார்கள். இவர்கள் மட்டுமல்ல, ஆன்லைன் மீடியாக்கள், நிறைய ஆன்லைன் மீடியாக்கள் நீங்கள் பார்த்து வந்தால் அதே போன்று போன்ற நிறுவனங்களும் இதே போன்ற மகா கத்பந்தன் தான் ஆட்சி அமைக்கும் என்ற வகையிலே அவர்களும் வெளியிட்டிருக்கிறார்கள். பிஜேபிக்கு ஆதரவாக ஜேவிசி, பீப்புள்ஸ் இன்சைட், பிமார்க், டிவி ரிசர்ச், நியூஸ் 24, மேட்ரிஸ், பீப்புள்ஸ் பல்ஸ் போன்ற பல்வேறு நிறுவனங்களும் ஊடகங்களும் வெளியிட்டிருந்தன. ஆனால் மகா கத்பந்தனுக்கு ஆதரவாக அந்த ஜெர்னோ மிரர் மிக தெளிவாக உறுதியாக எங்களுடைய கருத்துக்கள் நிச்சயம் ஜெயிக்கும், பலிக்கும் என்ற வகையில் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். இது மட்டுமல்ல, பொதுவாக பீகார் தேர்தல் என்றாலே எப்படி இருக்கும் தேர்தல் கணிப்புகள் என்று பார்க்கும்போது பீகார் தேர்தலிலே கருத்து கணிப்புகள் என்பது ஒவ்வொரு முறையும் வித்தியாசமாகவே அமைந்திருக்கு என்பதுதான் உண்மை. நீங்கள் ஒரு பிரேக்கிங் செய்தியாகவே இதை பார்க்கலாம். அந்த பிரேக்கிங் செய்தியில மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது வாக்குப்பதிவு என்பது பீகாரிலே இதுவரை இல்லாத அளவுக்கு, அண்மை கால வரலாறு காணாத அளவுக்கு 50, 51, 52 என்றுதான் பதிவாகி இருக்கும். இந்த முறை அதையெல்லாம் தாண்டி சராசரியாக 66%, 67% என வந்திருக்கிறது. அந்த அளவுக்கு பீகாரிலே வாக்குப்பதிவு சதவீதம் கிடுகிடுவென உயர்ந்திருக்கு. இதுவரை அண்மைகால வரலாறு காணாத அளவுக்கு வந்திருக்கிறது. எனவே அந்த அளவுக்கு மக்கள் வெளிவந்து வாக்களித்திருப்பது ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான வாக்கா, அல்லது ஆட்சிக்கு
நாங்கள் கொடுக்கிற சர்டிபிகேட்டா என்ற வகையிலே தற்போது நற்சான்றிதழா என்ற வகையிலே ஒரு பெரிய விவாதமே நடந்து கொண்டிருக்கிறது. கவுண்ட் டவுன் தற்போது தொடங்கிவிட்டது. நவம்பர் 14 காலை 8 மணிக்கான கவுண்ட் டவுன் தொடங்கிவிட்டது. தேஜஸ்வியா, நிதிஷ்குமாரா? நிதிஷ்குமார் மீண்டும் முதலமைச்சராக தொடரப் போகிறாரா அல்லது தேஜஸ்வி யாதவ் புதிய முதலமைச்சராக பதவியேற்க போகிறாரா என்ற வகையிலே தான் இந்த கவுண்ட் டவுன் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. பல பரபரப்பு விவாதங்கள் தற்போது தொடங்கிவிட்டன. ஊடகங்களை, இந்தி ஊடகங்கள், ஆங்கில ஊடகங்கள் எல்லாம் தற்போது பரபரப்பாக பேசிக் கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் தான் மிக முக்கியமாக இந்த எக்ஸிட் போல் கருத்து கணிப்பிலும் பீகாரும், பொதுவாகவே எக்ஸிட் போல்கள் சில நேரம் பலிக்கும், சில நேரங்கள் பலிக்காது. ஆனால் பீகாரை பொறுத்த மட்டிலே கடந்த 2020 நடைபெற்ற எக்ஸிட் போலின் பொழுது மகாகட்பந்தன், அப்பொழுது தேஜஸ்வி யாதவ் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி, தேஜஸ்வி யாதவ் தலைமையிலே ஆட்சி அமைக்கப் போகிறது ஆர்ஜேடி என்ற வகையிலே மிகப்பெரிய அளவுக்கு அனைத்து எக்ஸிட் போலும் ஆர்ஜேடி தான் ஆட்சி அமைக்கப் போகிறது, தேஜஸ்வி யாதவ் தான் முதலமைச்சராக பதவி. ஏன்னா அவர் முதலமைச்சர் பதவி எந்த நேரத்திலே ஏற்கப்போய் தேதியெல்லாம் அனௌன்ஸ் செய்து விட்டார், தேதியை அறிவித்து விட்டார். இந்த தேதியிலே இந்த நேரத்திலே முதல்வராக பதவி ஏற்க போகின்றெல்லாம் அறிவித்து விட்டார். என்றால் அனைத்து எக்ஸிட் போல்களும் தேஜஸ்வி யாதவ் தான் ஜெயிக்கப் போகிறார் என மிக உறுதியாக சொன்னன. அந்த அளவுக்கு சொன்னது பிறகு தேர்தல் முடிவுகள் வந்தவுடன் அனைத்தும் தலைகீழாக மாறியது. நிதிஷ்குமார் மீண்டும் பதவியேற்ற முதலமைச்சராக. எனவே அது போன்று எக்ஸிட் போல் இந்த முறையும் பொய்க்கும் என்ற வகையிலே ஒரு கருத்து ஒரு பக்கம் பேசப்படுகிறது. ஆனால் ஜேர்னோ மிரர் என்ற பத்திரிகை என்ற ஊடகம் மட்டும் மிக உறுதியாக தேஜஸ்வி யாதவ் தான் முதலமைச்சராக பதவியேற்க போகிறார், ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி தான் மிகப்பெரிய அளவுக்கு, அந்த மகாகட்பந்தன் கூட்டணி தான் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெறும் உறுதியாக கூறியிருக்கிறது. எனவே இது பீகாருடைய கருத்து கணிப்பை திடீர் திருப்பமாக பார்க்கப்படுகிறது. எது எப்படி இருப்பினும் நவம்பர் 14 நேர்களே, உங்கள் அனைவருக்கும் ஒரு அன்பு வேண்டுகோள், சத்தியம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நவம்பர் 14 வரும் வெள்ளிக்கிழமை காலை 6:59 மணி முதல் தொடர் சிறப்பு நேரலையை சத்தியம் தொலைக்காட்சி வழங்க இருக்கிறது. அதிலே உடனுக்குடன் பீகாரை வெல்லப் போவது யார், பீகாரின் மக்கள் தீர்ப்பு 2025 என்பதிலே நொடிக்கு நொடி துல்லியமான உள்ளதை உள்ளபடியே உங்களுக்கு ஒளிபரப்ப இருக்கிறோம். எனவே எங்கும் சென்று விடாமல் அன்றைய தினம் சத்தியம் தொலைக்காட்சி தொடர்ந்து இணைந்திருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். தற்போதைய நிலையிலே எக்ஸிட் போல்கள் உண்மையா பொய்யா என்பதை, எக்ஸாக்ட் போல் என்ன நடந்திருக்கிறது, என்ன பதிவாகி இருக்கிறது என்பதை, அந்த எக்ஸிட் போல் வெர்சஸ் எக்ஸாக்ட் போல் என்ற முடிவு என்பது வெள்ளிக்கிழமை காலை 11 மணி அளவிலே கிட்டத்தட்ட நமக்கு தெரிந்துவிடும் என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. தீபிகா.